இதில் எத்தனையோ கட்சி பார்த்துருக்கலாம். ஆனால் பணம் கொடுத்து தான் நிறைய கூட்டத்தை கூட்டினாங்க. இது பணமே இல்லாமல் எத்தனை பேர் வர்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஜெயிக்கலினாலும் அரசியல் வந்தாலே ஒரு சாதாரணம். அந்த கூட்டம் 500,000 விட்டுட்டு வந்த கூட்டம். 700 சம்பளத்தை விட்டுட்டு வந்த கூட்டம். தளபதிக்காக நான் வந்தேன். என் தளபதிக்காக சம்பளத்தை விட்டுட்டு நான் வந்தவன். பொக்கராம்பேட்டையிலேருந்து வரணும். எம்ஜிஆருக்கு அடுத்து வந்த கூட்டம் இந்த கூட்டம் தான் நாங்கள் பார்த்ததுலையே. எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் கண்டிப்பாக முதல்வராது யாராலையும் தடுக்க முடியாதுங்க. 100% தடுக்க முடியாது. ஏன்னா இது உண்மையான பேச்சுங்க. இது யாருனாலையும் தடுக்க முடியாது. நாங்க தளபதி பாக்குறதுக்கு நாங்க வந்திருக்கோம். தளபதி விஜய் பார்க்க நாங்க பேட்டையில இருந்து கஷ்டப்பேட்டையில இருந்து வந்திருக்கோம். போய் பார்க்க போறோம். ரொம்ப ஆர்வமா இருக்கு. தளபதி நாங்க விஜய் பார்க்க வந்திருக்கிறோம். இல்ல நாங்க உள்ளல போக மாட்டோம் சார். வெளியில நின்று பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். விஜய் சாரை பார்க்கணுங்கிறது மட்டும்தான் சார், வேற எதுவும் இல்லை. அவரை பார்க்கணும். இல்லை எதுவும் ஆகாது, முன்னெச்சரிக்கை நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் நிறைய பார்த்தோம், அதனால தான் வந்திருக்கிறோம். விஜயமங்கலம் தான், லோக்கல் தான். கேள்வி கேளுங்க. நம்ம தளபதியை பார்க்கறதுக்கு கிருஷ்ணகிரி மத்திய மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 50 பேர் வந்திருக்கோம். இல்லை பாஸ் இருக்குது, விஐபி பாஸ் இருக்குது. மைதானத்துக்குள்ளே இன்னொரு 5 மினிட்ஸில் போய்டும். தளபதி இந்த வழியாக போவார், டோல்கேட் வழியாக. சதை எல்லாரும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே வந்து முன்னாடி நல்ல உள்ள தளபதி உள்ளே கிளம்பிட்டார். தன்னெழுச்சியான கூட்டம். இங்கேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10,000-20,000 பேர் இருக்காங்க ரோட்லேயே. இன்னும் உள்ளே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல. ரொம்ப அருமையாக இருக்குது ப்ரோக்ராம்.